ஹாய் ஹலோ டாமீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ கரெக்டாக வீடியோ போட மாட்டேன்ற, ஸோ மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, டேங் அண்ணாக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரி லைன் என்னென்னா, நீங்களும் டேங்கும் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க அண்ட் இன்றைக்கி வயன் அவங்க அம்மா வீட்டுக்கு போக போகிறாங்க. அதனால எப்படியெல்லாம் இருக்கோ, டேங் என்ன பண்ணுவார் அப்படின்னு தான் ஒன் ஷாட் இருக்கோ. ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கே வயன் கிச்சனில் குக் பண்ணிட்டுருக்காங்க டேங்கோட வீட்டில், அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அப்போது அவங்க தனியாக தான் இருக்காங்க, டேங் இன்னும் வரல. இப்போது வயன் தான் கிச்சனில், இன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ இப்போ எவ்வளோ நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு போக போகிறேன், எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னா, டேங் எப்போ வருவார், எத்தனை இவருக்கு வெயிட் பண்ணியே என் கால் முடிஞ்சிடும் போல். நான் சொல்லி அமைச்சிருக்கேன், மார்னிங்கே சீக்கிரம் வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. இவர் வர்ற வரைக்கும் நான் சரி ஓகே குக்கராக பண்ணி வைக்கிற, சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு குக் பண்ணிட்டுருக்காங்க, பாட்டு பாடின்னு குக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போல்லாம் ஜென்ரேஷனே கரெக்டாக இல்லை, என்ன தெரியுமா? இப்போது சின்ன ஃபீலிங் ஸோ சின்ன என்னடா சாங் இதெல்லாம், இதை ஒரு வைப்பாக சுற்றிட்டு இருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? காலையில் தொடும்போது ஐயோ, மாலையில் தொடும்போது ஐயோ, ராத்திரி நடு ராத்திரி தொட்டா ஐயோ ஐயோ, இவன் எப்போ நின்றுருக்கா, பார்க்க வேலை பைத்தியக்காரி மாதிரி டான்ஸ் பண்ணிட்டுருக்க. டேயாங் நீ எப்போ வந்துட்டியா? நானாடி இப்போ தான் வந்தேன் அப்படின்னா நான் போய் சொல்ல மாட்டேன், நான் அப்போவே வந்துட்டேன். மேடம் எந்த சாங் கிரிஞ்சு அப்படி இருந்தீங்க சொன்னட்டையா? ஏன்டா எத்தனை டைம் வரைக்கும் உனக்கு வெயிட் பண்ணுறது? நான் சொல்ல அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இப்படி தான் பண்ணுவியா? ஏய் பிளேட்டை மாற்றாதடி, எந்த சாங் கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டேய் சாங்கை விடுறா, போய் முதல்ல கிளம்புடா. என்ன மேடம் தினிஸாக இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு, என்ன உங்களுக்கு காலையில் தொடணுமா? நடுராத்திரியெல்லாம் தொடணுமா? டேய் அது நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் பாடிட்டு இந்த பாட்டுடா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு பாடினா இப்படிலாம் பண்ணணுன்னு அப்படி கிடையாது, ஜஸ்ட் ஒரு சாங்கு தான். அதே மாதிரி தாண்டி எல்லா சாங்கும் நீ பண்ணு அப்படின்னு யாரும் எழுத மாட்டாங்களே, சும்மா வைப்தா. ஆனாலும் இப்போ வர சாங்ஸ்லாம் எனக்கு பிடிக்கிறதில்ல, என்னன்னாலும் பழைய சாங்ஸ் தான் மாசில். இப்போ சாங்ஸ் பற்றி நம்ம பேசணுமாடா? போய் கிளம்புடா, அம்மா 100 தடவை கால் பண்ணிட்டாங்க. அப்படியா? எங்கே காட்டு, உன் ஃபோனை காட்டு. பார்த்தா தான் நம்புவீங்களா? சொன்னால் நம்ப மாட்டிங்களா? சொன்னால் நம்புவேண்டி, உண்மையாக சொன்னால் நம்புவேன். 100 தடவை யாராவது கால் பண்ணுவாங்களா? டே ஏன்டா இப்படி பண்ணுற? சொன்னேன் சரி. என்ன இன்னைக்கு திடீர்னு அம்மா வீட்டுக்கு? என்ன சொல்லுங்க? அப்படியே குழந்தைத்தனமாக பண்ணக்கூடாது வேணே. அதெல்லாம் டைம் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால தாண்டா. நான் எப்போயாச்சும் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட, இன்றைக்கி ஒரே நாள் போயிட்டு நைட்டெல்லாம் கிளம்பி வந்துடலான்டா ப்ளீஸ்டா. ஏய் டைம் என்ன ஆகுது சொல்லு, ஆஃப்டர்நூன் ஆகுதுடி. இப்போ போய் நீ நைட் வருவி, அது நான் நம்பணும். டைம் சரி போகலாம் பொண்டாட்டி, எதுக்கு இப்படி நீ லீர? டைம் கூப்பிட்டு போட்டேன், நீ வேணா என்னை விட்டுட்டு வந்துரு, நான் வேணா அம்மா கூட இருக்கேன். உன்னை விட்டுட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறது இங்கே தனியாக? உன்னை மாதிரி பைத்தியக்காரி மாதிரி டான்ஸ் பண்ணிட்டுருக்கவா? பைத்தியக்காரன் சொல்லாத டைம். டேய் நான் சும்மா காமெடி பண்ணேன்டி, நல்லா தான் பாடுறேன்டி, வாய்ஸெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு. ஆனாலும் என்ன, எனக்கு பிடிச்ச ஃபீலிங் சாங்ஸை நீ கேவலப்படுத்திட்ட, அதனால தான். ஏய் சரிடா, ஃபீலிங் சாங்ஸ் நல்லா தான் இருக்குது, ஓகேவா? சரி எனக்காக பாடு. இப்போ அடி வாங்க விட்டாங்க, நீ பாட்டு பாடு அது இது பண்ணுண்ணா. ஏன் புருஷன் முன்னாடி பண்ண மாட்டீங்களோ? ஷையெல்லாம் ஒன்றும் இல்லை, பின்ன எதுக்கு பண்ண மாட்டிங்களா? நான் பண்ண மாட்டேன்டா, நீ மூடிட்டு போய் முதல்ல கிளம்பு. தேவையில்லாமல் பண்ணுற கிட்டையாங்க நீ இப்போல்லாம். எது நான் தேவையில்லாமல் பண்ணுறது?
ஓகேடி, நான் போய் கிளம்புறேன்னே. கிஸ் பண்ணிட்டு போகிறேன்டி. டெயாங். டெயாங் தான் நான் வேறு யாரும் இல்லை, டெயாங் தான். என்ன டைம் குழந்தையாட்டம். கிஸ் பண்ணுறது என்னடி? என் பொண்டாட்டி நான் கிஸ் பண்ணுறேன்டி. ஒரே ஒரு கிஸ் தான், இல்லைன்னா கிஸ் அடிச்சுட்டே இருப்பேன். அம்மா வீட்டுக்கு அப்புறம் நான் கிளம்ப மாட்டேன். உன் சாய்ஸ் டி. டேயாம், நீ முதல்ல போட கிளம்புடா. எதுக்குடா இப்படி பண்ணுற? நான் முன்னாடி பண்ணேன், நீ தான் பாட்டு பாட்டுருந்த. சரி பாட்டு பாடுறாளே அப்படின்னு நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். என்ன டான்ஸ் பண்ணுறடி நீ? செம்மா போ. அப்போ அதெல்லாம் பார்த்தியா நீ? பின்ன பார்க்காம என்னடி? சத்தியமாக நல்லா இருந்துச்சு. என் பொண்டாட்டிகளை இப்படியெல்லாம் டேலண்ட் இருக்குதுன்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக வருத்தமாயிடுச்சு. தெரியும் கலாய்க்கிறியா இல்லை என்ன பண்ணுற? உனக்கு எது மாதிரி தெரியுது? என்ன கலாய்க்கிறேனா இல்லை உன்னை பெருமையாக பேசுகிறேனா? எப்படி தெரியுது? கலாய்க்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ தெரியுதுல்ல, பின்ன எதுக்கு கேட்குறது என்கிட்ட? சரிட்டா, நீ கிளம்புடா. மறந்துட்டியா? பண்ணணும் நீ. டேய், ஏற்கனவே டைமாக இருக்குடா. நீ வேற அம்மா கால் பண்ணிட்டுருக்காங்க. எடுத்து பேசுகிறே. நான் எடுத்து பேசுவேன். தேவையில்லாமல் என்னை பண்ணேன்னா நான் ஃபோனில் கற்றுவேன். அப்படி ஓகேடி, பண்ண மாட்டேன், எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பிக் பண்ணிவிட்டு பேசுகிறாங்க. ஸோ டேம் ப்ளே பண்ணிருக்கா. அவங்க ஃபோனே காலே பேச விட மாட்றா. டேயோ மரியாதையாக இரு, அம்மா ஃபோனில் இருக்காங்க. சொல்லுமா. கிளம்பல இன்னும்? நீங்கள் அப்பா கூப்பிட்டுட்டு இருக்காரு, வாமா கோயிலுக்கு போகணும். அதுக்கு தான் கிளம்பிட்டீங்களா இல்லையா? அம்மா இதோ வந்துட்டுருக்கோம்மா, டேங் இன்னும் வரல. ஸோ அப்படியே நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேண்ணே. அப்படியா, சீக்கிரம் வாங்க, அப்படிலாம் கோவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேம்மா. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, வந்துடுறோம். அப்படி கால் கட் பண்ணி டேங் அடி நடிக்கிறாங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ எப்பவும் இப்படி தான் பண்ணுவேன். ஃபோன் பண்ணும்போது அம்மா என்ன நினைக்க மாட்டாங்க நம்மளை பற்றி? என்ன நினைப்பாங்க? புருஷ பொண்டாட்டி கூட 1000 இருக்கும், நமக்கு எதுக்கு அப்படின்னு தான் கால் கட் பண்ணிடுறாங்க. நான் எதுக்கு உனக்கு அப்படி பண்ணவே தெரியுமா? எதுக்கு? நீ உங்கள் அம்மா கிட்ட பேசினா ஒரு பேச்சு பேசுவார், மணி கணக்காக பேசுவேடி. அது தாங்க முடியாது எனக்கு. அதுக்குனால தான் இப்படியெல்லாம் பண்ணி கால் கட் பண்ணி வைக்கிறது. இப்போது இப்படியே ஹக் பண்ணிட்டே பேசிட்டு இருந்தா எப்படிடா? அப்படி கிளம்புடா. நான் கிளம்பிட்டேன். எது கிளம்பிட்டியா? பிச்சைக்காரி மாதிரி இருக்க. கிளம்பிட்டேன்னு சொல்கிற. டேய், என்ன சொல்லாத அப்படி. சரி, எப்படி என்ன சொல்லட்டும்? நீ ஒன்றும் சொன்ன வேணாம். சரி ஒரே அளவுக்கு சரி, ஓகேடா அப்படி சொல்லிட்டு வயனை ஒத்துக்கிறாங்க. ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ புது வயன், டேய் என்னடி டேங் போதும், இதுக்கு நல்லா தானே போயிட்டுருக்கு. டேங் நான் சொல்கிறது கேளுடா, லூஸ் மாதிரி பண்ணுற நீ. கிளம்பு, போன டைம் ஆச்சு. என்னடி உன் பிரச்சனைடி? அம்மா வீட்டுக்கு அங்கே போனதுக்கப்புறம் நீ தாண்டா ஆடுவ என்னை விட. அப்படிலாம் ஒன்றும் ஆட மாட்டேன். நீ எப்போவுமே உங்கள் அம்மா கூட இருந்தால் நான் என்ன பண்ணுறதுங்க? மிச்சம் இருக்கிறது உங்கள் அப்பா கூட தான் இருக்கணும். ஏனாலும் அப்படி தான், பீனாலும் அப்படி தான். சரி நான் கிளம்பி வரேன்னே அப்படி சொல்லிட்டு டேங்கோ போய் குளிச்சுட்டு கிளம்பி வராங்க. ஸோ வயனும் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டாங்க. இப்போ 2 பேருமே காரில் தான் போயிட்டுருக்காங்க. டேங் காரில் ட்ரைவ் பண்ணும்போது பேச மாட்டா, சைலண்ட்டாக தான் இருக்கா. வயன் டேங்கை பார்க்குறாங்க. டேங் என்னடி, என்ன சைலண்ட்டாக இருக்கா? சைலண்ட்டாக இருக்கேண்ணா? இப்போ என்ன டான்ஸ் ஆடணும் உனக்கு? அப்படி இல்லை, திடீர்னு சைலண்ட் ஆகிட்டே. உனக்கு தெரியாதா நான் ட்ரைவ் பண்ணும்போது பேச மாட்டேன் அப்படின்னு? யூஸ்வலாக விட எனக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருந்தால் தான் கேட்டேன். ஏன்டா பிடிக்கலையா? எது பிடிக்கல? என்ன பிடிக்கல? என்னடா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது? உன்னை விட நான் தானே எங்கள் ஜாலியாக இருப்பேன். தெரியும் எனக்கு.
அதான் அப்படியே சொல்லிட்டேனே. தெரிஞ்சுமே தேவையில்லாமல் பேசுகிறல, தேவையில்லாமல் பேசல நான். சரிடி, செம்ம டிராஃபிக்காக இருக்குது, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், சாரிடி, என்னால் தானே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வந்த நேரத்துக்கு கிளம்பினா முடிஞ்சிருக்கும். நீ தான் தேவையில்லாமல் ரொமான்ஸ் பண்ணிட்டு. ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் காலெல்லாம் பார்க்கணுமாடி? ஏய், நீ நேரம் காலை பார்த்து ரொமான்ஸ் பண்ணப்பன்னு நான் சொல்லலை. ஆனால் அம்மா வீட்டுக்கு போகும்போது வேணாம்ல. சரி, அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஓகேவா? டயம் என்னடி, என்ன சொன்னாலும் ஏதாச்சும் சொல்கிறேடி. சரி ஓகே, கம்னிரு அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த ட்ராவலே இப்படி தான் இருக்கும். அவங்க டீஸ் பண்ணுறது, இவங்க டீஸ் பண்ணுறது, அப்படி. அதுக்கப்புறம் ஃபைனலாக ரீச் ஆகிட்டாங்க. வயன் வந்து சொல்லவா வேணும், அப்படியே அம்மாவை பார்த்தோன்னே ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிருக்காங்க. இவன் டயம் கண்டுக்கவே இல்லை. ஸோ அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்து இது ஒரு பிரச்சனைடாடே. நம்மளை வந்து தெரியவே தெரியாது, ஏதோ ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க பொண்டாட்டியெல்லாம். இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை ஊர் உலகத்தையே இப்படி தான் நான் பொண்ணுங்கன்னு தெரில அப்படின்னும்போது. ஸோ வயனோட அம்மா டேங்க பார்த்துட்டாங்க. டேங்க வந்து நின்றுருக்கா. அப்போது அவனே கூப்பிட்றாங்க. அவன் வந்து எப்படி இருக்கீங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க வயன்? அம்மா நான் சூப்பராக தான்மா இருக்கேன். எங்கள் தங்கச்சி அப்பாலாம் காணோம். அவங்களா கோயிலுக்கு திங்ஸ் வாங்க போயிருக்காங்க. நீங்கள் சீக்கிரம் வந்தால் உங்களையும் அனுப்பலான்னு இருந்தேன். ஓகே, வந்துட்டிங்களே, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ வயனோட அம்மா வந்து செம்ம ஸ்வீட். டேங்க்னா வர ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படியே பேசிட்டு இருக்கும்போது டேங் சொல்கிற வயன்கிட்ட, டீ நம்ம கல்யாணம் பண்ணும்போது உங்கள் தங்கச்சி இன்றைக்கி இன்ட்ரடியூஸாக பண்ணல, இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைடி. டேய் நீ எப்படிப்பட்ட, சும்மா சொன்னேன்டி, அது ஏன் கண் அவ்வளோ இது பண்ணுற, பயமாக இருக்குது, பயப்படு. என் தங்கச்சி கேட்குது அவனுக்கு. டயம் ரொம்ப டீஸ் பண்ணுற டைம், நீ இப்போல்லாம் பிஹேவியரே சரியில்லை. என்னடி சரியில்லை பிஹேவியர்? சிரிப்பு காட்டாத, சும்மா இருறி. என்ன சிரிப்பு காட்டாத, எங்கள் அம்மா முன்னாடி என்னடா இது? உனக்கு தங்கச்சினா எனக்கு உனக்கு தங்கச்சி தான், வேறு ஒன்று சொன்னேன்னு வச்சுக்கோ வாயில் அடிச்சிருவேன். சரிடி, எனக்கும் தங்கச்சி தான் ஓகேவா? சரிடி, என்னடா மூஞ்சி அப்படி பண்ணுற? அப்போ உன் தங்கச்சின்னா வேற என்ன? வேணாண்டி, எனக்கு சிரிப்பு வருதுடி. சிரிச்சோன்னு வச்சுக்கோ வாயில் அடிச்சிருவேன். இந்த பல் இருக்கக்கூடாது உனக்கு. பல்லு இல்லைன்னா எப்படி சாப்பிட்றது? உன் தங்கச்சி பண்ணியிருக்கிறத. டேய் மாய மூடு, என் தங்கச்சிக்கு சமைக்கவே வராது. ஆமாம், உனக்கே வராது, உன் தங்கச்சிக்கும் வராது. என்ன சொன்னேன்? ஒன்றும் சொல்லலடி. அப்படி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது வயனோட அப்பா தங்கச்சி எல்லாமே வராங்க. ஸோ வந்த உடனே டேங்கும் பார்த்துட்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேச வச்சுட்டு, ஸோ ஃபைனலாக கோயிலுக்கு வந்து இவங்க போகணும். ஸோ ஃபேமிலியாக கோயிலுக்கு போகிறாங்க. டயம் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் அவனுக்கு போய் பழக்கம் இல்லை. அப்போது வயன்கிட்ட சொல்கிறா, டீ என்னடி பண்ணுவாங்க இங்கெல்லாம்? அதுவா, இங்கே வந்து போவாங்க, பூஜை பண்ணுவாங்க, நமக்கு பிடிச்சவங்களோட பேரை சொல்லி பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவாங்க, இதெல்லாம் தாண்டா பண்ணுவாங்க கோயிலில். அப்படியா, நீ எத்தனை வாட்டி கோயிலுக்கு போயிருக்க? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய டைம் போயிருக்கேன்டா. என்ன வேண்டுவ? நான் ஸ்டடீஸ்லாம் நல்லா பாஸ் ஆகணும் அப்படின்வேன். அப்புறமா இந்தியாவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபெஸ்டிவல் வரும், அங்கே வந்து நமக்கு நல்ல புருஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேடிக்கைலாம் வைப்பாங்க. நானும் கேட்டிருக்கேன் கடவுள்கிட்ட. அதுதான் கடவுள் என்ன மாதிரி நல்ல புருஷன் கொடுத்துருக்கால உனக்கு. டேய் ஆமாம், நீ நல்ல புருஷன்தான் எனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் வயனோட அப்பா வந்து சொல்கிறாங்க, டேம் வயனுக்கு பூ வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயந்தான் வந்து எல்லாருக்குமே குங்குமம்லாம் வச்சுட்டு செம்ம ஹாப்பியாக பாசிட்டிவாக போகுது அவங்களுக்கு. ஸோ நைட்டே ஆகிடுது.
அப்போ டேங் வந்து வாயனை வந்து கண்டிக்கவே மாட்றா. ஸோ வாயனோட தங்கச்சி என்ன அவங்களோட அண்ணன் அப்பா கூட எல்லாம் சேர்ந்துட்டு அப்படியே ரோடில் தான் நடந்து வர்றது. ஸோ வாயன் வந்து தேடிட்டு இருக்காங்க. டேயாங் எங்கே டேயாங் காணோம், இவன் என்ன எங்கே விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மா கூட வந்துட்டுருக்கீங்க. இவ பார்த்தா ஜாலியாக அவங்க கூட எல்லாம் பேசிட்டு எல்லாம் வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ டேயாங் இல்லைடா, இப்படி நீங்கள் வந்து காப்பி பண்ணி தான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணுன்னு எதுக்குடா எக்ஸாம் எழுதுறீங்க? எக்ஸாம் எழுதலைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பாஸ் ஆகலைன்னா. ஏய் யாரா சொன்னது இந்த காலத்துல எல்லாம் இவ்வளோ படித்தாதான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு? நல்லா ஹார்ட் இருந்தால் போதும்டா. நல்லா ஹார்ட் இருந்தால் போதும். நீங்கள் இன்னும் பழைய காலத்தில் இருங்க. ஏய் சத்தியமாக சொல்கிறேன்டா, நான் அப்புறம் லவ் கிவ் ஏதாச்சும் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணா கிட்டே கேட்டதுமே, ஆமாண்டா அந்த பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி பண்ணுறா. எப்போ கோவப்படுவா, எப்போ ரொமான்டிக்காக பேசுவா, எதுவுமே தெரியாதுட்டாங்கண்ணா. ஆனால் அவளை விட்டு இருக்க முடிய மாட்டேங்குது, விட்டு வாழவும் முடியாது. அதனால தான் நானே அப்படியே தாங்கிட்டு போயிட்டுருக்கேன். அப்படிதான்டா இன்னும் லவராரு ஓகே, வயனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுவை எப்போவுமே அது லவ்வாக தான் வச்சுக்கணும். கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோய, பேகை மாட்டிட்டு வந்துடுவா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு. அந்த மாதிரி இன்சிடெண்ட்டெல்லாம் ரொம்ப நடந்துருக்குடா என் லைஃப்பில். அதனால் எது பண்ணாலும் ரொமான்டிக்காக இருந்துட வேண்டியதா இப்படி சொல்லிட்டு கண்ட கதையெல்லாம் பேசிட்டு வராங்க. ஸோ வயனுக்கு வந்து டேங் மேலே செம்ம கோவம். பிகாஸ் வீட்டுனா ஓகே, ஸோ வேறு எங்கேயாச்சும் போயிருக்கும்போது நம்ம கூட இருக்குவா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நார்மல். அந்த மாதிரி தான் வயன் வந்து கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வீடு வரது. ஸோ ஃபைனலாக ரொம்ப அரட்டெல்லாம் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தூங்க போகிறாங்க. ஸோ அப்போது டேங் வந்து வயனுக்கும் டேங்கு ரூம் இருக்குல்ல, அங்கே போகிறாங்க. போய் பார்த்துட்டு, ஏண்டி என் கூட பேசவே மாட்டேன்ற, என்னடி ஆச்சு? உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், இங்கே வந்து சண்டை போடணுமா? கோவப்படுத்தி பார்க்காதடி என்ன. பின்ன கோவம் வராத எனக்கு? என்ன பண்ண? எதுக்கு என் பொண்டாட்டி கோச்சின்னு இருக்கு? அதெல்லாம் எதுக்கிட்ட என் கூட பேசவே மாட்டேன்ற நீ? அவ்வளோ இதுவா நான்? என்ன எங்கள் தங்கச்சி கூட எங்கள் அண்ணன் கூட இருக்குது. எல்லாடி சத்தியமாக எப்படி தான் உன்னை மறந்தேன்னு தெரில. ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருந்தோமா, அதனால தான் இப்போ அதுக்கு கோச்சின்னு இருக்கியா? அதான் நீ உங்கள் அம்மா கூட இருந்தல்ல, அப்படிக்கு என்ன? நீங்கள் வரதே உங்கள் அம்மா கூட இருக்கிறது தானே? டேயாங் அப்படிலாம் இல்லை டேயாங். சரி நான் ஒன்று கேட்கவா? என்ன? இன்னைக்கு இங்கே என்ன டேயாங்? எனக்கும் ஒரு மெமோரியாக இருக்கட்டும்டி. எது? எங்கள் அம்மா வீட்டில் நடந்ததில்லை, இப்போ நடக்க போகிறது. என்னடா தெரியாத மாதிரி நடிக்காதடி நீ. இங்கே பாரு, இன்னைக்கு இங்கே நம்ம மேட்ரு பண்ணுறோம். வாட்? என்ன வாட்டு? இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. இல்லாட்டியாங்க வேணாட்டியாங்க, நான் சொல்கிறது கேளு. என்னடி கேட்கணும்? இன்றைக்கி பண்ணுறோம் அவ்வளோதான். டேய் இது எங்கள் அம்மா வீடு, நம்ம வீடு கிடையாது. உங்கள் அம்மா வீடுனா என்ன? நம்ம 2 பேர் தானே இருக்கோம். நம்ம 2 பேர் இருந்தால் வெளில எல்லோரும் இருக்காங்கடா. வெளில இருந்தால் வெளில இருந்துட்டு போட்டும், அவங்க எட்டி வந்து பார்க்கவா போகிறாங்க? என்னடி பேசிட்டுருக்க லூசு மாதிரி? நான் சொல்கிறது கேட்டுட்டேன், வேணாட்டேன். கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோண்டா, இப்படிலாம் பாவம் பண்ணக்கூடாது. அடிச்சிட வேண்டி. இதெல்லாம் பாவமா அவனுக்கு? பாவமா? பாவம்லாம் ஒன்றும் இல்லை. நீ பிளேட்டை மாற்றாதம்மா. நீ பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்கிறீ. பிடிக்கலலாம் இல்லை, மேட்ரு பண்ண வேணாம். அப்பா எப்போ வந்து கதை தட்டுவான்னு தெரில. இது என்ன நம்ம வீடு மாதிரி லாக்குன்னு நினச்சா? பிடிச்சி தள்ளினாலே ஓப்பன் ஆயிரும்டா. தெரிஞ்சு பேச தெரியாமல் பேசிட்டேன். நீ என் வீட்டுக்கு வந்து தெரியலையா? எனக்கு தெரியும்டி. ஆனால் எனக்கு இப்போ உன் கூட அப்படி இருக்கணும்னு தோணுது. உனக்கு தோணுதுன்னா நீ இருக்கணுமாடா? ஆமாண்டி இருக்கணும். என்ன உங்கள் அப்பா பிரச்சனையா இப்போது?
நான் வேணா உங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டு வரவா? என்னன்னு இப்படி நம்ம பண்ணிட்டுருக்கோம், யார் வராதிங்க அப்படின்னு. அசிங்கமாக இல்லைடா உனக்கு? இதில் அசிங்கப்படுறதுக்கு என்னடி இருக்குது? நீ இன்னைக்கு இப்படி நின்றுருக்கேன்னா என்ன காரணம்? எனக்கு புரியுதுடா, குழந்தைத்தனாட்டம் பண்ணாத. குழந்தைத்தனமா பண்ணுறேண்ணா? குழந்தை யாராச்சும் இப்படிலாம் பேசுவாங்களா? சரி, என்ன அழகாக இருக்க நீ. இப்போ தான் என் அழகு தெரிஞ்சுதான்? ஆமாம். சரி, என்னடா பண்ணிட்டுருக்க? ஒன்றும் இல்லடி, கிட்ட தானே இழுத்த. டேயும் வேணாட்டேயும், ஏண்டா? என்னடி என்ன வாயில் அடிப்பேன் உனக்கு? இது என் பொண்டாட்டிடி, நான் பொண்டாட்டி தான். நான் இதுக்கெல்லாம் நேரம் என்ன நேரமா? சாரி, இதுக்கெல்லாம் நீங்கள் வேணாண்டா. நீ வேணான்னா நான் கம்முன்னு இருக்கணுமா? என்னால் முடியாதுடி. சரி, மேட்ரு வேணாம், ஓகேவா? அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் ஒன்றா வச்சுருக்கலாம். சரி டைம் அப்படி சொல்லிட்டு அவங்க பாடியெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே அவங்க ஹெட்டு அவங்க லிப்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணுறக்கா பாட்டுன்னு. அப்போ நீங்கள் முடியலடா. ஏற்கனவே கோவிலுக்கு நடந்து காலெல்லாம் வலிக்குது. ரொம்பவும் இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக முடியாது. போதும். ஏன்டி இப்படி பண்ணுறேன்? முடியலப்பா. முடிஞ்சா ஓகே. சரி, தூங்கலாமா? பொண்டாட்டி எதையே பண்ணுறடி நீ? நான் என்ன பண்ணடா? சரி ஓகேடா, நான் தூங்குறேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு வயன் வந்து படுத்துட்டாங்க. அப்படியா இப்படியெல்லாம் பண்ணால் நான் சும்மா விட்டுருவேண்ணா அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து படுறா. அப்போ நீங்கள் எந்திரிட்டேன், நீ எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ்டா, வெயிட்டாக இருக்கடா. நீ தானடி சொன்ன என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு. பேச்சாக தான் இருக்கணும், மாறக்கூடாது. சொல்லிட்டு இப்போ என்ன? சரி ஓகேடா, என்ன வேணால் பண்ணிக்கோ, உன் பொண்டாட்டி தானே? ஆமாம், என் பொண்டாட்டி தான். அப்படி சொல்லிட்டு ஜாலியாக இருக்கா அவங்க கூட. அப்போ நீங்கள் டைம் பாரு, என்ன 2 மணி ஆகுது. என்னதுக்கு 2 மணி தான்? நாளை மார்னிங் கிளம்பணும்ல? ஆமாண்டி, நாளை ஒரு நாள் இருக்கலாமா? எனக்கு ஒர்க் இருக்குடி, எல்லாம் விட்டுட்டு வந்த. நாளை இருக்கணும்னா நோடி, கிளம்பி போகலாம் மார்னிங்கு. கேட்டேன். அப்செட் ஆகாதுடி, எனக்கு ஒர்க் இல்லைன்னா நடந்துட்டுண்ணா டெய்லி கூட்டிகிட்டு வர வேண்டி. அப்செட் ஒன்றும் ஆகலை நான். ஆனாலும் அம்மாவெல்லாம் விட்டு போகணும்ல. புரியுது எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வேலை நம்ம பார்க்கணும்ல, நம்ம லைஃப்பை பார்க்கணும்ல. ஆமாண்டா, கரெக்ட். அழாதடி, இதுக்கிட்டே அழுற, நான் இருக்கல. அப்பாவை அம்மா ஓகேடா, அப்பாவை தான் பார்க்க முடியாது. தெரியும், நீ ரொம்ப நல்ல மனுஷன். அந்த மனுஷன் நான் உன்னை லவ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் வந்து சொல்லும்போது நான் நினச்சேன் உங்கள் அம்மா ஈஸி, உங்கள் அப்பாவை தான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் உங்கள் அப்பாவெல்லாம் ஒத்துக்கிட்டார். முதல்ல என்னென்ன பேசினாங்க, அதுக்கப்புறம் என்னை வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஏதேதோ சொல்லி லாஸ்ட்டாக ஒத்துக்கிட்டாருடி அவர். அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால உங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, தெரியும்டா. இன்னொன்று விஷயம்டி, உங்கள் அப்பா கேட்டிருந்தாரு என்கிட்ட கோவிலேருந்து வரும்போது அவருக்கு குட்டி டேங் வேணுமா. என்னது? சத்தியமாக சொன்னார்டி. எனக்கு என்னமோ எங்கள் அப்பா கேட்ட மாதிரி இல்லையே, நீ கேட்குற மாதிரி தோணுது. சரி ஓகே, இப்போ நான் கேட்குறேன், கொடுக்க மாட்டியா?
நீ கேட்டு நான் கொடுக்காம இருப்பேனா? ஓகேடா, பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் 2 மணி ஆகுது, மூடிட்டு படுறா, நான் மார்னிங் போகணும். இல்லை நாளைக்கு வந்து இங்கே ஸ்டே ஆகலான்னா ஓகே. என்னடி, என்னால் வந்து நான் ஒரு நாள் இல்லைன்னா அங்கே ஒர்க்கெல்லாம் முடியாது. நாளைக்கு வந்து அம்மா வீட்டில் பண்ணிக்கலான்னு அப்புறம் இங்கே வந்து ஸ்வீட் நியூஸ் கொடுக்கலாம். உன்னை புரிஞ்சிக்கவே முடியாது என்னால். சரிடி படுறி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு மார்னிங் ஆகுது. ஸோ ஏர்லி மார்னிங்கே அவங்க கிளம்பணும். ஸோ போயிட்டு அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஸோ இவங்க வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. ஸோ வயன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தனியாக இருந்தாங்க, ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. அப்படின்னா ஒரு 3 days பேக்கே பிளான் பண்ணிட்டு டைம் வந்து இந்த நாள் வந்து ஃப்ரீயாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருப்பா. ஸோ ஜஸ்ட் அவங்கள பார்க்குறதுக்கு அவ்வளோதான். அப்படியே வயன் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. சரிங்க மாமா, சரியாச்சா, நாங்கள் போகிறோம். இப்படியே இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோவே அழுதுருவா. அழுறதுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பாய் சொல்லிட்டு ஸோ கிளம்பி போகிறாங்க. அப்போது காரில் வந்து வயன் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ என்னடி நேற்று என்ன கேட்டேன், என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு, நீ சைலண்ட்டாக இருக்க, இப்போ என்னடா பேசிட்டு வரணுமா? அப்படி இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கியே, என்ன ஃபீலிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னொரு நாள் இருந்துருக்கலாமே அப்படின்னு. இங்கே பாருடி, எனக்கு ஒன்றும் விட்டு இருக்க முடியாது. என் ஒர்க்கையும் வந்து விட்டுட்டெல்லாம் இருக்க முடியாது. எது ₹1 ₹2 இல்லை கோடி இருக்கோ, அதனால தாண்டி. எனக்கு லீவ் கிடச்சிதோ போகலாம், ஓகேவா? மூஞ்ச மாற்று. ஓகேடா, சரி. ஃபீலிங் சாங் போடவா? நீ இன்னும் மறக்கலையா? அது எப்படி மறப்பேன்? என் பொண்டாட்டி அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா. நான் ஃபீலிங் சாங்ஸ்க்கெல்லாம் டான்ஸ் பண்ணல. பின்ன என்ன சாங்குக்கு பண்ணீங்களா? நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லனாலும் எனக்கு தெரியும். சரிடி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு அகைன் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஆர்மீஸ் இந்த ஒன் ஷாட்டை நான் வந்து நீங்கள் முடிச்சுக்கிறேன். அண்ட் எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கடா. எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, பாய்டா.